குஜராத்தில் இருந்தார். மறுநாள் அவர் டெல்லி வந்துவிட்டு உடனே எனக்கு அழைப்பு விடுத்தார். நான் குஜராத் பவனுக்கு நானும் கணேசமூர்த்தியும் சென்றோம். அவரும் பக்கத்திலே அமித்ஷாவும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர் சொன்னார், நீங்கள் குஜராத்திலே வந்து மத நல்லிணக்கத்தை பற்றி நீங்கள் ஆங்கிலத்திலே பேசியதை நான் தான் குஜராத்தி மொழியிலே மொழிபெயர்த்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்டார். அதை எப்படி மறக்க முடியும்? முரளி மனோகர் ஜோஷி வந்து நான் ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணப்ப அவரை திருப்பி அனுப்பிட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ எங்கள் நெஞ்சில் குத்திட்டீங்களே, முதுகிலே இல்லை நெஞ்சிலேயே குத்திட்டீங்களே தமிழர்களுக்கு. நீங்கள் அந்த கொலகார பாவிய இசை பிரியாவை கற்பழித்து நாசமாக்கிய இராணுவ வீரர்கள் கொட்டமடித்ததை சேனல் 4 உலகமெல்லாம் காட்டியதே அந்த கொலைகாரனை, 8 தமிழர்களை நிர்வாணமாக நிற்க வைத்து சுட்டு கொண்ட அந்த கொலைகாரனை, 1,37,000 பேர் அப்பாவி மக்கள், ஆயுதம் ஏந்தாத மக்களும் அவர்கள் வன்னி காட்டிலே அந்த வழியாக வருகிற அவர்களை அனைவரையும் சுட்டு படுகொலை செய்து ஆயிரக்கணக்கான பெண்களை கற்பழித்து நாசம் செய்து இன்றைக்கு 90,000 விதவைகள் ஈழத்திலே தமிழ் பெண்கள் இருக்கிறார்கள். இந்த கொடுமைக்கெல்லாம் காரணமான அவனை நீங்கள் உங்கள் பதவி பிரமாணத்துக்கு அழைத்து தமிழர்கள் உலகெங்கிலும் இந்தியாவிலும் ஈழத்திலும் இப்படி ஒரு நிலை இந்திய அரசு பிரதமர் ஏற்றுக்கொண்டாரே, வழக்கம் போல இருப்பவர்களை போலத்தானே இந்த நரேந்திர மோடியும் இருக்கிறார், துரோகம் செய்கிறார் நமக்கு என்று சொல்லிவிட்டு இதற்கு பிறகும் நீங்கள் உடனே அருண் ஜேட்லி பக்க நாடுகளினுடைய நேசமும் நட்பும் நமக்கு வேண்டுமல்லவா என்றார். மிஸ்டர் ஜேட்லி, கீப் குவைட், டோன்ட் இன்டர்ஃபியர், ஐ ஆம் போரிங் மை சென்டிமெண்ட்ஸ் என்று சொன்னவர் அவர் ஒன்றும் பேசவில்லை. நான் எல்லாம் சொல்லிவிட்டு நான் ஓரளவு விவசாய குடும்பத்திலே கொஞ்சம் வசதியுள்ள குடும்பத்திலே பிறந்து காங்கிரஸ் குடும்பத்திலே பிறந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தவர். நான் என்னை பொறுத்தமட்டில் ஒரு கொள்கை என்றால் அதிலே உறுதியாக இருப்பவர். அது இந்திய எதிர்ப்பு.